ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த காணொளி மூலம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால், நாங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை பக்தி பரவசம், அதாவது கோயிலுக்கு போக போகிறேன். ஒரு பிள்ளையா கோயில் ஒன்று டொரண்டோவில் இருக்குது. அங்கே வந்து தேர் நடக்குது. இந்த கோயிலுக்கு நான் முதல் தரம் போக போகிறேன். என்னென்னு சொன்னால், என் ஃப்ரெண்ட் கனதரம் கேப்பா வாங்கோ காணொலி எடுப்போம்னு சொல்லி. ஆனால் எனக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்ல. நான் போனால் அவள் நிற்க மாட்டா, அவள் போனால் நான் நிற்க மாட்டேன். இப்படியே மாறி மாறி ஒவ்வொரு காலம் கொஞ்சம் தடையல் வந்திருந்தது. இன்றைக்கு வந்து பிள்ளையார் அழைச்சிருக்கிறார் எங்களை. இப்போ காலமாக வந்து ஒரு 9:30 ஆகுது. சாரி எல்லாம் கட்டி வெளிக்கிட்டு நாங்கள் டொரண்டோக்கு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கோயில்ல இன்றைக்கு தேர், கனடாவில தேர் பார்க்க போறோம். இன்றைக்கு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது செல்வ விநாயகர் கோயில். இந்த கோயிலில் தேர் திருவிழா நடைபெற்றது. அதைத்தான் இந்த காணொலியில் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆரே சுஜாதா அவ பாப்பா. இந்த கோயில் 3411 மெக்னிக்கல் அவென்யூவில் இருக்குது. இது ஸ்காப்ரோவில் இருக்குது. இந்த கூகுளில் நீங்கள் அடித்து பார்த்தால் ஸ்ரீ செல்வ விநாயகர் டெம்பிள் என்று அடித்து பார்த்தாலே தெரியும். இந்த மேலதிக விவரங்கள் ஏதாவது தேவை, இந்த கோயிலுக்கு போகணும் என்று சொன்னால் இந்த ஓப்பன் டைம், க்ளோஸ் டைம் எல்லாம் நீங்கள் அந்த கூகுள்லேயே பார்த்து கொள்ளலாம். இந்த மேப்பு போடாமல் எனக்கு டொரண்டோக்கு போக முடியாது. அதால் நான் கூகுளை நம்பியே தான் இருக்கிறது. என்னென்றால் கூகுளில் நான் பார்த்த ரிவ்யூஸ் எல்லாம் அதில் போட்டிருக்கணும். இந்த கோயிலுக்கு 4.9 ஸ்டார் வந்திருக்குது. கூடுதலாக நான் இதெல்லாம் பார்க்குறதில்ல, பட் சும்மா உங்களுக்கு சொல்லணும் போல் இருந்தது, அதால் சொல்லுறேன். ஒரு கமெண்ட்ஸ் வந்து அதில் வந்து இருக்குது, பியூட்டிஃபுல் பிளேஸ் வேர் யூ கேன் ப்ரே பீஸ்ஃபுல்லி என்று எழுதியிருக்குது. உண்மையிலேயே கொஞ்சம் பீஸாக இருந்தது. நான் முதல் முறை தான் அந்த கோயிலுக்கு போனேன். நான் சந்தோஷமாக இருந்தது. நிறைய நண்பர்களை கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இங்கே வந்து இந்த கோயிலில் தேர் திருவிழா, அதால் ஊரில் கொடுக்குற மாதிரி மோர், சர்பத் எல்லாம் கரைச்சி கொடுத்து கொண்டிருந்தவ. வந்தவை எல்லாரும் மோர் குடிக்க நான் குடிக்காமல் இருக்கிறதாண்டு போட்டு ஒரு கால் நானும் ஒரு கப் மோரை எடுத்து குடித்து உங்களுக்கு அதை ஒரு காட்டி அதுலேயும் ஒரு காணொளி எடுத்து அப்படியே இந்த நாள் போய்கொண்டிருக்குது. நிறைய மக்கள் வந்திருந்தவ. இது வந்து ஒரு சனிக்கிழமை தான் நடந்தது. அதால் தானோ என்னமோ தெரியல, நிறைய மக்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரியே இருக்கும். இந்த டொரண்டோவை தாண்டி நிறைய இடங்கள்ல இருந்தும் கொஞ்சம் கூட வந்திருந்தவ. ஏன்னு சொன்னால், எங்களுக்கு தானே இங்கே எல்லா போகிற இடமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸை கண்டதால் நான் சொல்கிறேன். அப்போ பல இடங்களில் இருந்தும் வந்திருந்தவ. நான் வந்து இங்கே இனிஸ்பில்ல இருந்து கோயிலுக்கு போயிருந்தேன். நான் இப்போ இந்த தேர் வந்து கொண்டிருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்களன்னு சொன்னால்
இந்த கும்பம் எல்லாம் வச்சு பிரசாதம் எல்லாம் படைச்சு அதுக்கு பூசை செய்து அதை வந்து பக்தர்களுக்கு கொடுத்தவ. அதைத்தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள். ஒரு மிகவும் ஒரு நேர்த்தியாக இருந்தது இந்த தேர் திருவிழா. செல்வ விநாயகர் கோயிலில் இன்றைக்கு தேர் திருவிழா. அங்கே வந்து நிற்கிறோம். என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு மோர் எடுக்க போகிறான். தண்ணி விட ஆக்குதுன்னு கேட்டேன்னா நான் அப்போ மோர் எடுக்க போகிறேன். நீங்கள்லாம் நாவூர் குடிக்கக்கூடாது என் ஃப்ரெண்டை பார்த்து. பேரோட நிற்கிறது. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு சொன்னால், சரி எல்லாம் தேர் வந்து கொண்டிருந்தது. நாங்கள் எல்லாம் சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தம்ப்நெயிலுக்கு ஒரு படம் எடுப்போம்னு பார்த்தால் எங்களால் எடுக்கவே முடியலை. அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் இந்த தம்ப்நெயிலுக்கு நாங்கள் படம் எடுத்தது. ஏனென்று சொன்னால் மக்கள் கூட்டம், பக்தர்களின் கூட்டம் அதிகம். அதுக்கு பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட் சொன்னால் வேறும் ஜாலினி ஒரு கால் அந்த தேரையும் ஒரு கொஞ்ச நேரம் இழுப்போம்ண்டு அந்த பாக்கியமும் கிடைச்சது. ஒரு கொஞ்ச நேரம் அந்த தேரையும் இழுத்து போட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்களன்னு சொன்னால் ஒரு பக்கம் ஆண்களும் மற்ற பக்கம் பெண்களும் நின்று இந்த தேரை இழுத்த நாங்கள். அதுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் பார்த்தீங்களா தெரியும். ஒரு கொஞ்ச நேரம் நான் இழுத்துட்டு அப்படியே மற்றவர்களுக்கும் இடம் அளிச்சுட்டு தொடர்ந்து நான் காணொலி எடுக்க தொடங்கியாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த சோளம், கச்சான், ஐஸ்கிரீம் வேன் எல்லாம் வந்திருந்தது. வந்து கோயிலின் உள்பக்கம். இந்த கோயிலின் உள்பக்கம் இப்படித்தான் இருந்தது. நாங்கள் சாப்பிட போக வேண்டாம், காணொலி எடுத்து உங்களுக்காக இப்போ லேட்டாக போகிறோம். நாங்கள் தான் கடைசியாக போகிறோம். என்ன சொல்லுவாங்க, காணொலி எடுத்து கடைசியாக போகிறார்கள் நாங்கள் தானே. என்ன சரி பரவாயில்ல, எங்களுக்கு சோறு இருக்குமா பிடிக்கும். என்ன இவ்வளோ சுடச்சுட காலில் நடந்து காணொலி எடுக்கிறோம், இருக்கத்தானே வேணும். கோயில் சாப்பாடு யாருக்குத்தான் பிடிக்காது, எனக்கும் மிகவும் பிடிக்கும். இந்த லைன் இப்போ பாருங்க, எந்த அளவு நீளத்துக்கு இந்த சாப்பாடு வாங்குறதுக்கு ஆக்கள் நிற்கணும்னு சொல்லி. மாலை கலக்கிட்டீங்களா? மாலை சர்பத் பிடிக்கிறா. தண்ணீர் பந்தல்.
சாப்பாடு சுடுவது நாங்கள் ஆற வச்சுட்டு நிற்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கோயில் சாப்பாட்டை வாங்கி எல்லாரும் சந்தோஷமாக இருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறத தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த நண்பர்கள் உறவினர்கள் என்று சொல்லி வந்து புகைப்படங்கள் எடுத்து காணொளி எடுத்து அப்படியே போய்கொண்டிருக்குது இந்த தேர் திருவிழா. கோயிலில் நான் இந்த யாரை கண்ட நான் என்று சொன்னால் இந்த கனேடியன் தமிழ் சேனல் யூடியூப் வச்சிருக்கிற அண்ணாவை தான் நான் கண்ட. நான் அவரோடையும் கொஞ்ச நேரம் கதைச்சு கொண்டிருந்த நாங்கள். நான் தவறான மீட் பண்ண கேட்டேன். நான் யாழ்ப்பாணத்தில் இந்தியாவை போனேன். நான் இந்தியா போனேன். நான் நாளிலிருந்து அப்போ அங்கேயும் வந்து அப்புறம் அந்த மாநிலம் போகிறேன். அப்புறம் என்ன நல்லா இருந்தது? நல்லா ஓடினது அந்த போட்டியா? ஓ நல்லா இருந்தது. எனக்கும் தெரியாது அப்படி ஓடுமட்டு. நான் அப்படி நினைச்சு போகல. என்னண்டா ஒரு ஸ்டோரி ஒன்று நான் சொல்லியிருப்பேன் தானே அதுல. அதெல்லாம் தான் நான் அந்த அவை 2 பேரையும் பார்க்கணும்னு போனேன். எனக்கு அந்த மிச்ச தொண்டையும் யோசிக்கவும் இல்லை, அப்படி போக மாட்டோம் இல்லை. காணொலி எடுக்கணும்னு தெரியாது எனக்கு. நான் சும்மா போன் பண்ணினது. எனக்கு டைம் இல்ல உண்மையா. என்ன டெய்லி அண்ட் இல்ல, ஒரு கிழமையில 2 தரம் அப்படி போடுவேன். அப்படி அந்த போட தொடர்ந்து போட இல்லாத எனக்கு. நான் எல்லாரையும் விட முதல்ல கனால நான் போடுறேன். நான் பார்க்கல, நீங்க பார்க்கற கதைக்கு எனக்கு விருப்பம். அதை நான் விருப்பம், அதை பார்க்கற கூட நான் அந்த இது என்னது அந்த சீதா கோயிலுக்கு போயிட்டு நல்லா இருக்கும். நல்லா இது பார்த்தேன் நானும் ஒரு நாள் ஒரு வீடியோவா 10 தடவை பார்ப்பேன் நானும். நல்லா இருக்கும். நானும் போட்டிருக்கேன். நானும் போனேன். நான் மற்றது அந்த ஆஞ்சநேயர் கோயில் அந்த கட்டன்ல இருக்குது, கட்டன் ஒரேலியா அந்த பக்கம் அங்க மீட் பண்றோம். என்ன நான் பார்த்தேன் நான் நல்லா இருந்தேன். சங்கர் எல்லாரும் அதானோ நான் ஃபோக்கஸ் பண்றேன் இல்லை. ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொரு நாளும் போட்டா ஓடும். அந்தளவுக்கு எனக்கு வேலை. நான் சும்மா பண்ணுங்க. அதுதானோ ஒரு 2 நாள் போடுவேன். 3வது நாள் ஆள் அடிக்கும். என்ன வீடியோ காணல இங்க வரவே இல்லையன்னு தான் இருந்தேன் நான். இல்ல நீர் இன்றைக்கு வந்து எடுக்கிறீர்கள். 1300 குறைவு.
சப்ஸ்கிரைபர்ஸ் தேவை இல்லை பார்த்தா சரி கொஞ்சம் பிக்கப் பண்ணிடுச்சு சிலோனுக்கு போய் இந்தியாவுக்கு பிக்கப் பண்ணுவியா இங்கே கலிசனா ஓ ஓ கூட அவையிட்டால பார்க்க முடியாது கூட ஓ நான் அவையெல்லாம் சந்திக்கல ஒரு இதற்கு கொஞ்சம் இவற்ற குடும்பம் எல்லாம் கொழும்புல தான் இருக்கு அப்ப அங்க கொஞ்ச நாள் நின்றது அதான் ஒரு நாளை வாங்க வீட்டு எல்லாரும் எனக்கு வரணுமா நீங்க வரீங்களா ஓகே அப்ப அதையும் கூட்டிக் கொண்டு ஒரு நாளை செட்டப் பண்ணுவோம் பொண்ணுங்க பாருங்களா கோயில் இன்றைக்கு என்ன மாதிரி இருந்தது கோயில் வேற தேர் திருவிழா என்ன அந்த மாதிரி என்ன நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கதைச்சவை என்னோட செல்வ விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு நான் இப்போ இந்த ஃப்ரெண்ட் வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். நானும் ஃப்ரெண்டும் இன்றைக்கு செல்வ விநாயகர் கோயிலுக்கு வந்த நாங்கள். இன்றைக்கு காணொளி வந்து என் ஃப்ரெண்டால தான் உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏனண்டா நான் ஃபோன் எடுத்து கேட்க நான் வரையில்லைன்னு சொல்லி வந்தேன். நான் கோயிலுக்கு வரையில்லைன்னு சொல்லி வரக்கூடாது, ஆனால் வரி தூரத்தில் இருந்து வர்றது. அதால் எப்படி இருந்தது கோயில் சாப்பாடு தேர் எல்லாமே என்ன மாதிரி இருந்தது? வேற லெவல். என்ன நிறைய யூடியூபர்ஸை கண்ட நாங்கள், ஃப்ரெண்ட்ஸை கண்ட நாங்கள், அந்த அண்ணாவையும் கண்ட நாங்கள். நல்லா கதைச்சவர். ஒரு நாளைக்கு எங்களோட வீட்டை வர சொன்ன நான் அற்புதம் அண்ட் ஃபேமிலியையும் கூட்டிக் கொண்டு வர சொன்னான் ஓமண்டு சொன்னவர். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த காணொளியை. அவர்களும் பார்த்து மகிழட்டும். மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.